காசிக்கு செல்ல வேண்டிய யோகம் அல்லது அவயோகம் என்ற அமைப்பு நம்முடைய ஜனனகால ஜாதகத்தில் எவ்வாறு ஏற்படுகிறது? நம்முடைய முன்வினை கர்மா அல்லது நம்முடைய முன்னோர்கள் செய்த கர்மா, 3 தலைமுறைகளாக தொடர்ந்து வரும் கர்மா ஆகியவற்றை காட்டுவதுதான் கர்மவினை ஜாதகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கர்மவினை ஜாதகம் என்பது ஜோதிடத்தில் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கும் இடத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வகையில் அவரவர் ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை பொறுத்து இது காசி செல்லும் யோகமா, காசிக்கு சென்று கர்மத்தை போக்க வேண்டுமா என்று தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வகையில் சனி பகவான் லக்னத்தில் நின்றாலும், 4ஆம் இடத்தில் நின்றாலும் 7ஆம் இடத்தில் நின்றாலும், 10ஆம் இடத்தில் நின்றாலும் இவர்கள் காசிக்கு சென்று தன்னுடைய கர்ம வினையை தீர்க்க அறிவுறுத்தப்படுகிறது. ஏனென்றால் இந்த வகை அமைப்பு கர்மத்திற்கு உட்பட்ட ஜாதகம் என்று சொல்லப்படுகிறது.